தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். அன்புக்குரிய மரியாவிஷன் நண்பர்களே, நேயர்களே, பெற்றோர்களே, பெரியவர்களே, அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பெயரிலே வாழ்த்துக்களை வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு ஆண்டவர் இயேசுவின் இரவு விருந்து திருப்பலிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவருடைய இரவு விருந்தை நாம் கொண்டாடுகின்றோம். இந்த நாளிலே நற்கருணை ஏற்படுத்தியதாக கொண்டாடுகின்றோம். அருள்பணியாளுடைய வாழ்வுக்கான அடித்தளத்தை அமைத்ததாக நாம் கொண்டாடுகின்றோம். நற்கருணையினுடைய அடிப்படையில் தான் பணி வாழ்க்கை என்று சொல்லக்கூடியது என்ன என்பதை நாம் சிந்திக்கின்றோம். பாதங்களை கழுவி, பாதங்களை தொட்டு வணங்கி, பெரியவர்கள், மூத்தவர்கள், உடனிருந்தவர்கள், உடன் உழைத்தவர்கள் தன்னுடைய சீடர்களுடைய பாதங்களை கழுவி இந்த உலகத்திற்கு வித்தியாசமான ஒரு முன்மாதிரியை கொடுத்திருக்கிறார். எனவே இன்று பணிவிடை புரிதல் என்று சொல்லக்கூடிய அடிப்படையில் சிறிய விதத்தில் நாம் என்ன செய்கின்றோம், சிந்திக்கின்றோம், தியானிக்கின்றோம், ஜெபிக்க இருக்கின்றோம். எனவே வாசகத்தினுடைய ஒரு பகுதியை மட்டும் உங்களுக்காக வாசிக்கின்றேன். யோவான் நற்செய்தி 13வது பிரிவு 1 முதல் 15 வரை உள்ள இறை வசனத்தில் ஒரு சில வசனங்களை மட்டும் உங்களுக்கு வாசித்து உங்களோடு என்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். எனவே நாம் இறை வார்த்தைக்கு செவிமடுப்போம். யோவான் நற்செய்தி 13வது பிரிவிலே ஆண்டவர் இயேசு பந்தியிலிருந்து எழுந்து தம் மேலுடைய கழற்றி வைத்துவிட்டு ஒரு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டி கொண்டார். பின் ஒரு குவளையில் தண்ணீர் எடுத்து சீடர்களுடைய காலடிகளை கழுவி இடுப்பில் கட்டியிருந்த துண்டால் துடைக்கத் தொடங்கினார். சீமோன் பேதுருவிடம் வந்தபோது அவர், ஆண்டவரை, நீரா என் காலடிகளை கழுவப் போகிறேன் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் செய்வது என்னதென்று இப்போது உனக்கு புரியாது, பின்னரை புரிந்து கொள்ளவாய் என்றார். பேதுரு அவரிடம், நீர் என் காலடிகளை கழுவ விடவே மாட்டேன் என்றார். இயேசு அவரை பார்த்து, நான் உன் காலடிகளை கழுவாவிட்டால் என்னோடு உமக்கு பங்கு இல்லை என்றார். அப்போது சீமோன் பேதுரு, ஆண்டவரே, அப்படியானால் என் காலடிகளை மட்டுமல்ல என் கைகளையும் தலையும் கூட கழுவும் என்றார். இயேசு அவரிடம், குளித்து விட்டவர் தம் காலடிகளை மட்டும் கழுவினால் போதும், அவர் தூய்மையாகி விடுவார். நீங்களும் தூய்மையாய் இருக்கிறீர்கள், ஆனாலும் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார். தம்மை காட்டி கொடுப்பவர் எவன் என்று அவருக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது. எனவேதான் உங்களுள் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார். அவர்களுடைய காலடிகளை கழுவிபின் இயேசு தம் மேலுடைய அணிந்து கொண்டு மீண்டும் பந்தியில் அமர்ந்தார். அவர்களிடம் கூறியது, நான் உங்களுக்கு செய்தது என்ன என்று உங்களுக்கு புரிந்ததா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் அழைக்கிறீர்கள். நீங்கள் அவ்வாறு கூப்பிடுவது முறையே. நான் போதகர்தான், ஆண்டவர் தான். ஆகவே ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ வேண்டும். நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன். பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல, தூது அனுப்பப்பட்டவரும் அவரை அனுப்பியவரை விட பெரியவர் அல்ல என்று உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவை உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அருமையான என் சகோதர சகோதரிகளே, பணி வாழ்க்கையை நாம் எடுத்திருக்கிறோம். பணி வாழ்க்கை என்றால் என்ன என்பதை பற்றி ஆண்டவர் இயேசு நமக்கு அருமையாக சொல்லிக் கொடுக்கிறார். திரு எண்ணெயை அர்ச்சிக்கின்ற நாளில், குருத்தோலை திருநாளுடைய மறுநாளில் மறைமாவட்டங்களில் ஆயர் அருள்பணியாளுடைய மத்தியில் திரு எண்ணெயும் வந்து இருக்கின்றார். அந்த நாளில் எங்களுக்காக தியானத்தில் நமது ஆயர் ஆல்பர்ட் அவர்கள் சொன்ன முக்கியமான வரிகளை உங்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன். அதில் இந்த பணிவிடை செய்தல் என்றால் என்ன, அருள்பணியாளுடைய கடமை என்ன என்பதை பற்றி வத்திக்கான் சங்கத்தில் அருள்பணியாளுடைய வாழ்வும் பணியும் கடமையும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிற. அதில் மிக முக்கியமான ஒன்று என்னவென்று சொன்னால், இந்த பாதம் கழுவுதல், பணிவிடை செய்தல் என்றால் என்ன என்பது. அது மக்கள் மையம் சார்ந்தாக இருப்பதற்கான வழிமுறையை நமக்கு காட்டுகிறது. அருள் பணியாளர் மைய திரு அவை அல்ல, ஆலய மையமான திருப்பணி அல்ல, ஆராதனை மையமான ஒரு ஒரு பணி அல்ல. மாறாக மரபு சார்ந்ததும் அல்ல, பழமை சார்ந்ததும் அல்ல. அல்ல என்று சொல்லி நமக்கு நிறைய காரியங்களை ஆயரவர்கள் நினைவுபடுத்தினார்கள். அதாவது அருள்பணியாளர் மையமானது அல்ல, மக்கள் மையமாக இருக்க வேண்டும். ஆலயம் மையமானது அல்ல, அன்பியம் மையமான ஒன்றாக இருக்க வேண்டும்.
ஆராதனை சடங்குகள் மையமானது அல்ல, செயல்பாடு மையமானது ஒன்றாக இருக்க வேண்டும். மரபு மையமானது அல்ல, புதியன மையமாக இருக்க வேண்டும். பழமை மையமானது அல்ல, அன்பு மையமான ஒன்றாக இருக்கும். இந்த அன்பினுடைய உச்சகட்டம் தான் பணிவிடை செய்தல் என்று சொல்லக்கூடியது. எந்த விதமான பாரபட்சங்களுமின்றி நாம் இன்று நம்முடைய முதியவர்களுடைய பாதங்களை கழுவுகிறோம். கடந்த வருடத்தில் சிறுவர்களுடைய பாதங்களை கழுவினோம். இன்று முதியவர்களுடைய பாதங்களை கழுவுகின்ற பொழுது ஆண்கள் பெண்கள் என்று இரு தரப்பினரும் வந்திருக்கிறார்கள். அவருடைய பாதங்களை நாம் தொட்டு கழுவுகின்ற பொழுது நாம் இந்த உலகத்திற்கு நம்முடைய சபைக்கு சொல்லக்கூடியது என்ன என்று சொன்னால், பாதங்களை கழுவுவது என்று சொல்லக்கூடியது, மூத்தவருடைய பாதங்களை கழுவுவது என்று சொல்லக்கூடியது மூத்தவர்களுக்கான மரியாதை ஆகும். மூத்தவர்களுக்கான மாண்பை நிலைநிறுத்தக்கூடியது ஆகும். மூத்தவர்களால் தான் நம்முடைய வாழ்வு வந்திருக்கிறது என்பது ஆகும். அதனுடைய அடிப்படையில் மூத்தவர்களுக்கு நன்றி கடன் செலுத்த வேண்டியது நம்முடைய கடமை ஆகும். எனவே மூத்தோர்களை பார்க்கிறோம், அருமையாக மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள், அவருடைய பாதங்களை கழுவ இருக்கின்றோம். எனவே இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுக்கக்கூடியது, மூத்தோர்களுக்கும் பணிவிடை செய்ய வேண்டும், இளையவர்களுக்கும் பணிவிடை செய்ய வேண்டும், எல்லோருக்கும் பணிவிடை செய்ய வேண்டும். ஆயரவர்கள் அதைத்தான் அருமையாக குறிப்பிட்டார்கள். நம்முடைய சபை மட்டுமல்ல, நம்முடைய மக்கள் மட்டுமல்ல, எல்லோருக்கும் பணிவிடை செய்வதுதான் இந்த நாளினுடைய முக்கியத்துவம் என்று ஆண்டவர் ஆயர் வழியாக நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றார். எனவே இந்த நாளுக்காக நாம் நன்றி செலுத்துகின்றோம், இறைவனை போற்றுகின்றோம், புகழுகின்றோம். இறைவனுடைய மகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு காட்டி கொடுத்திருக்கின்ற அருமையான முன் மாதிரியை நாம் பின்பற்றுவதற்கான முயற்சிகளை எடுப்போம். பாதங்களை தொட்டு கழுவோம், பாடங்களை கற்றுக்கொள்வோம், பணிவிடை செய்வோம். ஆமென். எங்களை எல்லாம் பாசத்தோடு படைத்து பராமரித்து வருகின்ற எங்கள் நல்ல தந்தையை இறைவா, இந்த வேளையில் பாதங்களை தொட்டு கழுவி பணிவிடை செய்து எல்லா மக்களுக்கும் அருள் பணியாளர்களாக திகழ வேண்டும் என்று எங்களை அழைத்திருக்கிறேன். இந்த மேலான அழைத்தலுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தாழ்ச்சியோடு பணிந்து குனிந்து அன்போடு இந்த பணியை செய்வதற்கான ஆற்றலையும் அருளையும் தந்தருள வேண்டும் என்றால் எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.